நான் முதல் எடுத்துக்காட்டு. இது ஒரு பைத்தான் ப்ரோக்ராம். நாம் என்ன செய்ய போகிறோம்? முதல் சொன்னது போல பைத்தானிலிருந்து நாம் எஸ்கியூலைட் வழியாக பைத்தானிலிருந்து எஸ்கியூலைட் வழியாக டேட்டாபேஸை உருவாக்குவது, அணுகுவது, மாற்றுவது இவற்றெல்லாம் செய்துவிட்டு நமக்கு என்ன வேண்டுமோ அதை எடுத்து நாம் வெளியீடு செய்து கொள்ளலாம். இது பைத்தானினுடைய அவுட்புட். அதைத்தான் நாம் இப்பொழுது செய்ய போகிறோம். இது காமெண்ட் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும். இந்த ரெண்டும் அதை விட்டு விடுங்கள். முதலில் நாம் SQLite 3 என்கின்ற மாடியூலை இறக்கம் செய்ய வேண்டும். இதோ இம்போர்ட் செய்தாகிவிட்டது. அந்த SQLite தான் இங்கே நம்முடைய டேட்டாபேஸ் இருக்கின்றது. இருந்தால் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் நாம் அதை உருவாக்க வேண்டும். நான் ஏற்கனவே உருவாக்கிவிட்டேன், எனவே நாம் அதை பயன்படுத்த போகிறோம். இது ஒரு டேட்டாபேஸ். இதோ நாம் அத்துடன் கனெக்ட் செய்ய வேண்டும், இணைக்க வேண்டும். நம்முடைய ப்ரோக்ராமை இத்துடன் இணைக்க வேண்டும். சரி, இந்த டேட்டாபேஸ் இல்லை என்றால் என்ன ஆகும்? இந்த ஃபங்க்ஷன் கனெக்ட் அந்த டேட்டாபேஸை உருவாக்கும். இன் எனி கேஸ் இது முடிந்த பிறகு நமக்கு ஒரு கனெக்ஷனை அது கொடுக்கும். அந்த கனெக்ஷனை எடுத்து இந்த கனெக்ஷன் என்கின்ற வேரியபிளில் நாம் போட்டுக்கொள்வோம். எனவே இப்பொழுது கனெக்ஷன் என்பது இதோ இத்துடன் இணைந்திருக்கின்றது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கனெக்ஷனை வைத்துக்கொண்டு கர்சர் என்கின்ற மெத்தடை பயன்படுத்தி நாம் ஒரு கர்சர் என்கின்ற ஒன்றை உருவாக்க வேண்டும். அதை எடுத்து நான் கர்சர் என்கின்ற ஒரு வேரியபிளில் போட்டுக்கொள்கின்றேன். எனவே கர்சர் என்கின்ற மெத்தட் கர்சர் என்கின்ற ஒரு பொருளை நமக்கு கொடுக்கும். அதை நாம் கர்சர் என்கின்ற வேரியபிளில் போட்டுக்கொள்கிறோம். இந்த கர்சரை வைத்துக்கொண்டு நாம் நமக்கு வேண்டியதை இனிமேல் சாதித்துக் கொள்ளலாம். எவ்வாறு? ஏதோ கர்சர் டாட் எக்ஸிக்யூட் என்று சொல்லி இங்கே ஒரு டேட்டாபேஸ் கமாண்ட் MySQL கமாண்டை கொடுத்தால் உங்களுக்கு அது செயலாக்கப்பட்டுவிடும், எக்ஸிக்யூட் செய்யப்படும். இங்கே நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? drop table if exists student என்கின்ற ஒரு டேபிள் இருந்தால் அதை ட்ராப் செய் என்று அர்த்தம். இதோ இங்கே இருக்கிறது, அதை ட்ராப் செய்துவிடும். அடுத்து create a table student, இங்கே ஒரு டேபிளை உருவாக்கு. இதோ பாருங்கள், create table என்பது மிக நீளமான ஒரு சரம். இதோ drop table என்பதும் ஒரு சரம். இது சிறிய சரம், எனவே அதை ஒரு வரியில் எழுதிவிட்டேன். கவனிக்க வேண்டியது, இங்கே நான் 3 மேற்கோள் குறிகளை போட்டிருக்கிறேன். இது 3 மேற்கோள் குறிகள். இதற்கு நடுவில் இருப்பது ஸ்ட்ரிங் என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் 2 மேற்கோள் குறிகளும் போடலாம், ஆனால் கொஞ்சம் பிரச்சனை ஆகிவிடும். உள்ளே மேற்கோள் குறிகள் வரும்பொழுது பிரச்சனை ஆகிவிடும். எனவே நாம் 3 இங்கே பயன்படுத்துவோம். இங்கே 2 மேற்கோள் குறிகள் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோ இந்த கமாண்ட் கட்டளை மிக நீளமாக இருக்கின்றது. எனவே நான் இங்கே தொடங்கி இங்கே முடிக்கிறேன். இது 3 வரிகளில் இருக்கின்றது. create table. so I want to create a table பெயர் என்ன? ஸ்டூடெண்ட். அதில் என்னென்ன காலங்கள் இருக்கும்? ரோல் நம்பர், பெயர், கிரேட், ஜெண்டர், வயது, பிறந்த தேதி, இவையெல்லாம் இருக்கும். இவற்றை வைத்து நான் ஒரு அட்டவணையை உருவாக்க வேண்டும். எனவே முதலில் இவ்வாறு ஒரு சரத்தை உருவாக்கி கொள்கிறேன். அந்த சரத்தை உருவாக்கி SQL கமாண்ட் என்கின்ற வேரியபிளில் போடுகிறேன். அந்த வேரியபிளை இங்கே கொடுத்து, அதாவது இந்த சரத்தை இங்கே கொடுத்து எக்ஸிக்யூட் என்று சொன்னால் அது எக்ஸிக்யூட் ஆகிவிடும். எனவே நாம் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்றால் SQLite 3 இம்போர்ட் செய்ய வேண்டும், கனெக்ஷனை உருவாக்க வேண்டும், அடுத்து கர்சரை உருவாக்க வேண்டும். அந்த கர்சரை வைத்துக்கொண்டு நாம் SQL கமாண்டுகளை செயலாக்கம் செய்யலாம். இதுவரை என்ன செயலாக்கம் செய்திருக்கிறோம்? ஒரு டேபிளை உருவாக்கி இருக்கிறோம், அவ்வளவுதான். ஒரு டேபிள் உருவாக்கி இருக்கும். அடுத்த வரிக்கு போகும். இங்கே இன்னொரு கமாண்ட் கொடுக்க போகிறோம். எனவே இந்த கமாண்டை ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்து அதை முதலில் சேமித்துக் கொள்வோம். இங்கே என்ன நடக்கின்றது? அந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் இது ரோல் நம்பர், நேம், கிரேட், ஜெண்டர், ஆவரேஜ், பர்த் டேட், இதில் இவற்றையெல்லாம் நாம் தரவுகளாக போட வேண்டும். நல், அக்ஷய், BM 87.8 இந்த தேதி. எனவே நாம் இது போன்ற ஒரு வரிசையை உருவாக்க நினைக்கின்றோம். MySQL இப்படித்தான் வரும். இது SQLite 3, அதாவது SQLite விண்டோ. இது நாம் போன பாடங்களில் பார்த்த MySQL விண்டோ. இது பைத்தான் அவுட்புட். இது ஒரு விளக்கத்திற்காக நான் போட்டிருக்கிறேன். சரி, இந்த ஸ்ட்ரிங் எடுத்து we execute. இதோ cursor.execute என்றால் இன்சர்ட் செய்யப்படும் என்று அர்த்தம். இதோ இது போன்று இன்சர்ட் செய்யப்பட்டிருக்கும். இன்சர்ட் செய்த பிறகு we always say commit,
அதாவது உண்மையிலே அது இன்சர்ட் செய்ததா இல்லையா என்று நாம் பார்க்க வேண்டும். நீங்கள் எக்ஸிக்யூட் என்று சொன்னால் எக்ஸிக்யூட் ஆகும், ஆனால் அது டேபிளில் போய் சேர்ந்ததா இல்லையா என்று தெரியாது. இந்த டேபிளில் கட்டாயமாக போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் கமிட் என்று சொல்ல வேண்டும். கனெக்ஷன் டாட் கமிட் என்றால் இதை இன்சர்ட் செய்து டேபிளில் இந்த கமாண்ட் செயலாக்கப்பட்டு அந்த தரவுகள் டேபிளில் சென்று இன்சர்ட் செய்யப்பட்டு முடிந்து விட்டிருக்கும். எனவே நீங்கள் டேட்டா பேஸிற்கு போனால் உங்களுக்கு அந்த டேட்டா இருக்கும். இது இருக்கிறது பாருங்க. சரி, ஒரு வரிசையை நாம் இன்சர்ட் செய்தாகிவிட்டது. இன்னொரு வரிசை இதை பாருங்க, அது ஒரு பெரிய ஸ்ட்ரிங். அதையும் எஸ்கியூஎல் கமாண்ட் என்கின்ற அதே வேரியபிளில் போட்டிருக்கிறேன். திருப்பி அதை எடுத்து எக்ஸிக்யூட். அப்படி என்றால் நான் 2 வரிசைகளை உருவாக்கியிருக்கின்றேன். ஒன்று இது, இன்னொன்று இது. அதோ கமிட். முன்பு சொன்னது போல கமிட். கமிட் என்று பெரும்பாலும் கூட நீங்கள் சொல்ல தேவையில்லை, ஆனால் சொல்லுவது மிக மிக இன்றியமையாதது. எனவே நீங்கள் கூடியவரை செய்வது நல்லது. ஓகே, இதுவரை நாம் ஒரு டேட்டாபேஸை உருவாக்கி டேபிளை உருவாக்கி அதில் 2 வரிகளையும் உருவாகி ஆகிவிட்டது. இனிமேல் நாம் என்ன போட்டிருக்கிறோம் டேட்டாபேஸில் என்று பார்க்க வேண்டும். அதற்கு முன்பாக ஸ்டூடெண்ட் டேபிள் கிரியேட்டட் என்கின்ற ஒரு சரத்தை வெளியிட்டிருக்கிறோம். அது இதோ வந்திருக்கிறது பாருங்க. இதுதான் ப்ரோக்ராம் அவுட்புட். இந்த ப்ரோக்ராமுடைய வெளியீடு இது. முதல் வரி இது. அடுத்தது கவனிக்க வேண்டும், ஒரு ஸ்ட்ரிங் பேர் என்ன எஸ்கியூஎல் என்கின்ற ஒரு வேரியபிளில் இந்த ஸ்ட்ரிங்கை போடுகிறேன். இதில் என்ன நாம் சொல்கிறோம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். அதாவது ஸ்டூடெண்ட்ஸில் என்னென்ன இருக்கின்றதோ எல்லாவற்றையும் எடு என்று அர்த்தம். அந்த ஸ்ட்ரிங் இங்கே போட்டு எக்ஸிக்யூட் செய்தால் உங்களுக்கு இதில் என்னென்ன இருக்கிறதோ, இந்த டேபிள் இல்லை, இது இப்படி இருக்கும், இருந்தாலும் நாம் இதை வைத்துக்கொண்டு விளங்கிக் கொள்வோம். இந்த டேபிளில் உள்ள தரவுகள் எல்லாம் வரிசை எத்தனை வரிசைகள் இருக்கின்றன? 1, 2 வரிசைகள். அந்த 2 வரிசைகளும் நமக்கு கிடைக்கும். எனவே கர்சர் டாட் எக்ஸிக்யூட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் என்றால் நமக்கு 2 வரிசைகள் கிடைக்கும். அந்த 2 வரிசைகளை எவ்வாறு நாம் அணுகுவது? இதோ கர்சர் டாட் ஃபெச் மெனி என்கின்ற மெத்தடை பயன்படுத்தினால் உங்களுக்கு இந்த 2 வரிசைகளும் இங்கே வந்துவிடும் ரிசல்ட். எனவே ஃபெச் மெனி என்பது இந்த 2 வரிசைகளையும் கொடுக்கும். நாம் அதை எடுத்து இங்கே போட்டுக்கொண்டோம், அவ்வளவுதான். இங்கே 2 என்பது 2 வரிசைகளை கொடு என்ற அர்த்தம். இங்கே 4 வரிசைகள் இருந்தால் 4 போட்டுக்கொள்ள வேண்டும். அவற்றை பிறகு பார்ப்போம். சரி, 2 வரிசைகள் இருக்கிறேன், நான் 2ஐ கொண்டு வந்து மை ரிசல்ட்டில் போட்டுவிட்டேன். மை ரிசல்ட் என்பது என்ன? அது ஒரு லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இதில் எத்தனை ரெக்கார்ட் இருக்கு? 1, 2. அந்த 2ம் மை ரிசல்ட்டில் இருக்கும். லைக் ஏ ரெக்கார்ட். இதோ பாருங்கள், மை ரிசல்ட்டில் போய் பார்த்தால் என்ன இருக்கும்? இது போன்று இருக்கும். இதோ ஒரு ரெக்கார்ட், அதாவது ஒரு வரிசை, இதோ இன்னொரு வரிசை. 2ஐயும் வைத்து ஒரு லிஸ்டை உருவாக்கி அந்த லிஸ்ட் தான் மை ரிசல்ட்டில் இருக்கும். அதுதான் ஃபெச் மெனி என்பது செய்வது. சரி, இப்பொழுது மை ரிசல்ட் என்பது ஒரு லிஸ்ட். அந்த லிஸ்டிலிருந்து ஒன்றாக எடுத்து பிரிண்ட் செய்ய வேண்டும், அவ்வளோதான். ஸோ ஃபார் எக்ஸ் இன் மை ரிசல்ட், எக்ஸில் என்ன வரும்? முதல் வரி வரும், முதல் வரிசை இதோ. அதை எடுத்து பிரிண்ட், இதோ பிரிண்ட் செய்கிறேன் பாருங்க. அடுத்து 2வது வரிசை பிரிண்ட், இதோ பிரிண்ட் செய்தாகி. அடுத்து இப்படியும் எழுதலாம், இதோ போட்டிருக்கிறேன். இந்த மை ரிசல்ட்டில் உள்ள இந்த லிஸ்டை நாம் ஒன்றாக எடுத்தும் பிரிண்ட் செய்யலாம் இது போல. அல்லது நீங்கள் இப்படியும் எழுதலாம், பிரிண்ட் ஸ்டார் மை ரிசல்ட் என்று சொன்னால் இதில் உள்ளது அனைத்தும் அப்படியே ஒரு வரியில் வந்துவிடும். ஓகே, ஆனால் நான் செப் ஈக்குவல்ஸ் /n என்று போட்டால் இதோ இந்த ரெக்கார்டு ஒரு வரிசையில் வரும், இந்த ரெக்கார்டு இன்னொரு வரிசையில் வரும். அதுதான் இங்கே வந்திருக்கிறது. ஓகே, முதல் ரெக்கார்டு இங்கே வந்திருக்கும், 2வது ரெக்கார்டு இங்கே வந்திருக்கும். சரி, அது முடிந்தாகிவிடும். இதுவரை நாம் என்ன செய்கிறோம்? ஒரு டேட்டா பேஸை உருவாக்கி அதில் ஒரு டேபிளை உருவாக்கி அதில் 2 வரிசைகளை தரவுகள் போட்டு அந்த தரவுகளை 2 வகையாக பிரிண்ட் செய்திருக்கிறோம். ஒன்று ஒரு மடக்கை பயன்படுத்தியிருக்கிறோம், இங்கே மடக்கை பயன்படுத்தாமல் நேரவே அடித்து விட்டோம் இந்த செப்பரேட்டரை வைத்துக்கொண்டு. சரி, நமக்கு இனிமேல் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. எனவே நாம் இந்த கனெக்ஷனை க்ளோஸ் செய்து விடலாம். இந்த கனெக்ஷன் க்ளோஸ் செய்தால் என்ன ஆகும்? இது போய்விடும். இதோ இந்த கனெக்ஷன் போய்விடும். அதுதான் இது க்ளோஸ் த கனெக்ஷன். அவ்வளவுதான், ப்ரோக்ராம் முடிந்து விட்டது. SQLite-இல் என்ன இருக்கிறது? அந்த டேட்டா பேஸ் இருக்கிறது இல்லையா, இந்த அகாடமி டேட்டா பேஸ், அதை போய் பார்க்க வேண்டும். அதற்கு முன்பாக
இந்த ஊடாடும் சாளரத்தில் பைத்தான் நமக்கு வேண்டும் என்கின்ற அவுட்புட்டை கொடுத்திருக்கின்றது. நாம் அதில் இன்னும் கொஞ்சம் செய்து பார்ப்போம். மை ரிசல்ட் இருக்கு இல்லையா, அதில் என்ன இருக்கிறது என்று கேட்டால் அது நமக்கு இதை காட்டும். மை ரிசல்ட் என்பது என்ன? ஃபெச் தீஸ் டூ ரோஸ் இல்லையா, அதை எடுத்து வந்து ஒரு லிஸ்டாக போட்டிருக்கிறது, அது வரும். இதோ சரி, மை ரிசல்ட்டுடைய டைப் என்ன? அது ஒரு லிஸ்ட் என்று அடிக்கின்றது. இதை நான் ஒரு தெளிவுக்காக காட்டியிருக்கிறேன். சரி, இது முடிந்தது. இதை போய் பார்ப்போம். திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு அஸ். இதுதான் இன்டராக்டிங் விண்டோ ஃபார் SQLite or SQLite 3. இதோ SQLite 3 வைத்துக்கொண்டு இந்த டேட்டாபேஸை நான் அணுகுகிறேன். அதுதானே academy.database. அதுதான் நாம் உருவாக்கி இங்கே இவற்றெல்லாம் செய்திருக்கிறோம். சரி, ஷோ மீ த டேட்டாபேஸ் என்று கேட்டிருக்கிறேன். இதோ காட்டுகிறது பாருங்கள். இந்த ஃபோல்டரில் இதோ இருக்கிறது. ஷோ மீ த டேபிள்ஸ். டாட் டேபிள்ஸ் என்றால் ஷோ மீ த டேபிள். ஸோ ஸ்டூடெண்ட் என்கின்ற ஒரு டேபிள் இருக்கிறது. ஏனென்றால் அதைத்தான் நாம் உருவாக்கியிருக்கிறோம். சரி, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், அதாவது செலக்ட் எவ்ரி திங் ஃப்ரம் த டேபிள். என்னென்ன இருக்கிறது எல்லாவற்றையும் காட்டு. அங்கே என்ன இருக்கிறது? 2 வரிசைகள் தான் போட்டோம். அந்த 2 வரிசைகளும் வந்திருக்கின்ற வழியை பாருங்கள். நான் இதை தனியாக MySQLில் செய்தேன். அங்கே MySQL இவ்வாறு வந்திருக்கின்றது. நான் முன்பு சொன்னது போல அங்கு அந்த டேபிளில் இருக்கின்ற ஒரு காலத்தினுடைய பெயரும் நமக்கு வரும், அடுத்து தரவுகளும் வரும். ஆனால் இங்கே தரவுகள் மட்டும்தான் வந்திருக்கின்றன. 1 2 வரிசை. இங்கே நடுவில் முன்பு சொன்னது போல ஒரு வெர்டிக்கல் லைன். இது மிக அழகாக இருக்கின்றது, தெளிவாக இருக்கின்றது. ஆனால் இது கொஞ்சம் நம்ம கவனமாக படிக்க வேண்டும், அவ்வளவுதான். அடுத்து இங்கே அந்த தலைப்புகள் இல்லை. இங்கே 1 என்று இருக்கிறது. 1 என்றால் என்ன என்று நமக்கு தெரியவில்லை. இங்கே பார்த்தால்தான் தெரியும் நமக்கு. ரோல் நம்பர் என்று நமக்கு தெரியும். அதற்கு MySQL போய் பார்க்க வேண்டும், அல்லது நீங்கள் இங்கே போய் பார்க்க வேண்டும். முதலில் இருப்பது என்ன? இதோ ரோல் நம்பர். இரண்டாவது இருப்பது என்ன? பெயர். கடைசியில் இருப்பது என்ன? டேட், பர்த் டேட். இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இதோ கடைசியில் இருப்பது டேட். இங்கே ப்ரோக்ராம் முடிந்த பிறகு என்ன இருக்கின்றது என்று நாம் பார்க்கலாம். இவற்றை நாம் பல முறை செய்வோம் இந்த பாடத்தில். சரி, இந்த பாடத்தில் என்ன கற்றுக்கொண்டிருக்கின்றோம்? டேட்டாபேஸை எவ்வாறு கிரியேட் செய்வது, அதில் டேபிளை எவ்வாறு உருவாக்குவது, எவ்வாறு தரவுகளை உள்ளே போடுவது, எவ்வாறு தரவுகளை வெளியே கொண்டு வருவது போன்றவற்றை பைத்தானை வைத்துக்கொண்டு எவ்வாறு செய்வது என்பதை நாம் பார்த்தோம். SQLiteல் நீங்கள் நேரடியாகவே செய்யலாம் எல்லாவற்றையும். அதில் ஒன்றும் புதுமை கிடையாது. அது MySQL போலத்தான். MySQL வந்து லிட்டில் மோர் சஃபிஸ்டிகேட்டட். MySQL போலத்தான் இங்கேயும் இருக்கும். எனவே இதில் ஒன்றும் புதுமை கிடையாது. நாம் கற்றுக்கொள்ள விடுவதெல்லாம் பைத்தானிலிருந்து எவ்வாறு இவற்றையெல்லாம் செய்வது என்பதுதான். இதை நாம் ஓரளவுக்கு கற்றுக்கொண்டு இருக்கின்றோம்.